வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்பர் ட்ரேடிங் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம ஒரு இஏ பற்றி பார்க்குறோம். ஓகே, இது நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து ஃபாரெக்ஸுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகியிருப்பாங்க. அந்த ஆர்டர் போடுறதுல நிறைய ட்ரபுள் இருக்கும். சில அமிப்ரோக்கர் யூசர்ஸு அமிப்ரோக்கரில் நல்ல நல்ல ஃபார்முலாலாம் வச்சுட்ருப்பாங்க. ஆனால் அதில் ஆர்டர் போடுறதுல நிறைய ட்ரபுள் இருக்கும். ஓகே, அது வந்து இஏவை மாற்றணும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இஏவை மாற்றணும் அப்படின்னா, உங்களுக்கு MQL 4 5 லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் செலவாகும். அதுக்கு தான் ஒரு இஏ பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் அமிப்ரோக்கரில் இருந்தும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும், எக்ஸல் இருந்தும் பண்ணிக்க முடியும். சில பேர் பிவட் கால்குலேஷன் மாதிரி வச்சுட்டு ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து எக்ஸல் இருந்தே நீங்கள் ஆர்டரை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே, இது அமிப்ரோக்கரில் நான் டிடி கனெக்ஷன் மூலமாக எடுத்திருக்கேன். இங்கே கனெக்ஷன் பாருங்கள் தெரியும். டிடி கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது நான் EURUSD இந்த ஒரு இஏ தான். ஓகே, இந்த ETS AMI இருக்குல்ல, இந்த ஒரு இஏ தான். இந்த ஒரு இஏ நீங்கள் எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே ஆர்டர் போட முடியும். ஓகே, நீங்கள் அமிப்ரோக்கரில் எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் நீங்கள் ஆர்டரை போட்டுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே இப்போ EURUSD இருக்கேன், இங்கேயும் EURUSD தான் இருக்குது. இப்போ நீங்கள் பை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இங்கே EURUSD பை ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் அமிப்ரோக்கர்லேயே பை க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் செல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பை க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இங்கே செல் கொடுத்தா என்ன ஆகுனா, பை கொடுத்துட்டு செல் கொடுத்தா என்ன ஆகுனா, இந்தியன் மார்க்கெட் மாதிரியே சில ஸ்ட்ராட்டஜிஸ் பூராமல் இந்தியன் மார்க்கெட்லேருந்து சுவிட்ச் ஓவர் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. பை கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பை கொடுக்குறேன் பாருங்கள், பை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செல் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பை க்ளோஸ் ஆகிட்டு செல்லு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, பை ஆகிருக்கு. இப்போ நான் செல் கொடுக்குறேன். ஓகே, பை க்ளோஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக செல் எக்ஸிக்யூட் ஆகிரும். செல்லை மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் செல் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் கட் ஆகிரும். ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட்டு. இது அப்படியே லைன் ட்ரேடிங் மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் லைன், இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் ஜஸ்ட் REன்னு கொடுத்துருங்க. இது கிராஸு, மேலேருந்து கீழே கிராஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு செல் ஆயிரும். ஓகே, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, நம்ம பைக்கு செக் பண்ணலாம். அப்போது பைக் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், SUன்னு கொடுத்தா போதும், ஸ்டடி ஐடி. ஓகே, இப்போ மேலே போனாலும் பை ஆயிரும், கீழே வந்தாலும் செல் ஆயிரும். இது லைன் ட்ரேடிங் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகே, இப்போ கீழே வந்துச்சு, உடனே உங்களுக்கு EURUSD செல் எடுத்துருச்சு. ஓகே, நீங்கள் செல் லைன் ட்ரேடிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும், பட்டன் கிளிக் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து த்ரூ அமிப்ரோக்கர்லேருந்து. ஓகே, இப்போது என்ன ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் செல் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது எக்ஸல் இருந்தும் நீங்கள் ஓகே இந்த லைன் ட்ரேடிங் நீங்கள் தூக்கி விடல அப்படின்னா, எடுத்து விடல அப்படின்னா எகெயின் உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டைம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மடி மேலே கிராஸ் ஆகும்போதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இந்த லைன் ட்ரேடிங் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நீங்கள் எக்ஸலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸல் இருந்தும் உங்களால் ஈஸியாக லெவல் மெயின்டைன் பண்ணியோ அல்லது வந்து எக்ஸலில் பை செல் ஆர்டர் கிளிக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போது நீங்கள் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் எந்த சிம்பிளில் கிளிக் பண்ணாலும் ஆர்டர் கீழே ப்ளேஸ் ஆயிரும். இந்த சார்ட்டில் தான் MT4ல் வந்து இந்த சார்ட்டில் தான் இருக்கணும்னு இல்லை, ஒன்ஸ் ஒரு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டில் ஆர்டர் போட்டாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு
இப்போ நான் வந்து XAU USD ஓகே கோல்டில் நான் ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு நான் பை கொடுத்துட்டு XAU USD பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பை ஆயிரும். ஓகே, இதை நான் பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இங்கே செல் கொடுத்துட்டு இதே XAU USD கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் ஆர்டர். ஓகே, இதே தான் எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் Euro USD ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இங்கே பை இருக்குது, இங்கே பையோ ஷார்ட்டோ நீங்கள் செல் பண்ணுறீங்க, சாரி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் ஷார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் Euro USD கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் செல் விழுந்துடும். ஒரு நிமிஷம், இங்கே நான் ஃபார்முலா போடலை அதனால் இல்லை. ஓகே ஓகே, சேல் வந்துருச்சு. இங்கே நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் ஆகிருக்கு, இப்போ நீங்கள் கவர்னு டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவர் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் செல் பண்ணியிருக்கிறது க்ளோஸ் ஆயிரும். இதுதான் இந்த ஃபார்முலாவே நீங்கள் காப்பி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ CHF JPY வந்து 109க்கு மேலே பை அப்படின்னு பண்ணுறீங்கன்னா 7 ஓகே, இப்போ 109க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும், இங்கே வந்து லெவல் வந்துடும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் விழுந்துடும். அந்த மாதிரியும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபிபனாசி ட்ரேடிங்கு அல்லது வந்து ஒரு பிவட் ட்ரேடிங் அப்படின்னாலும் பிவட் லெவலில் நீங்கள் எக்ஸலில் பிவட் கால்குலேஷன்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே லெவல்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா பை வர மாதிரியோ செல் வர மாதிரியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட இது ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த சிஸ்டம் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.